ரெட்மி பட்ஸ் 5 வாங்க போறீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோல அவங்க சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே உண்மையாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு இந்த பட்ஜெட் வாங்கலாமா வேணாமாங்கிற உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மொதல் விஷயம் அவங்க கொடுத்தது 12mm பேஸ் ப்ரோ டிரைவர்ஸ். ஸோ இந்த 12mm பேஸ் ப்ரோ டிரைவர்ஸ் சுத்தமா பேஸே இல்லை, ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கு, ரொம்ப கிளீனா இருக்கு. வோக்கல்ஸா இருக்கட்டும், அந்த டியூன்ஸா இருக்கட்டும், டோன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கே ஒழிய எந்த ஒரு பேஸ் டிஃபரன்ஸும் எனக்கு தெரியல. இதை விட நல்ல பேஸ் உள்ள ஏர்பாட்ஸும் இருக்கு. உதாரணத்துக்கு போட்டோட 191G, ஓப்போ என்கோ பட்ஸ், மிவியோட i7 டியோ பாட்ஸ், இதெல்லாம் இன்னும் பெட்டரான பேஸ் இருக்கு. பட் ஆனால் இதுல ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க? இல்லை, இது ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட்ல பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கு. பிகாஸ் ரெட்மி அப்படின்ற போது எனக்கு ஓரளவு ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பெரிய அளவுல இல்லை. ஸோ என்னதான் இங்க பேலன்ஸ்டா இருந்தாலுமே அங்க விட்டதை எங்க பிடிக்கிறேங்கிற பேர்ல தான் ஏஐ கால்ஸ்ல கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. as well as பேட்டரி பேக்கப் இன்னும் சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம கூகுளோடைய ஸ்விஃப்ட் பேர் அவங்க கொடுத்தது ஓரளவு சூப்பரா இருக்கு, நல்லா ஃபாஸ்டா ரெஸ்பான்சிவா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க கிளைம் பண்ணது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாரும் கொடுக்குறாங்க, நாங்களும் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஒழிய எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா IPX4. ஸோ ஓரளவு ஒரு பெட்டரான ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் as well as டஸ்ட்டுக்கு சுத்தம் 0. அண்ட் ஆல்சோ அடுத்த விஷயம் பார்த்தா ப்ளூடூத்தோடைய 5.4. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏர்பாட்ஸை மெயினாக வந்து பேட்டரி பேக்கப்புக்கு ரொம்பவே வந்து ஒரு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த காரணத்தினால இதை வந்து மெயினாக வந்து லாங் டேர்ம் யூசேஜ்க்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கொஞ்சம் அடி வாங்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட்ல கண்டிப்பாக இதோட மியூசிக் சிஸ்டத்தை, அந்த டோன்ஸ், அந்த டிஃபரன்ஷியேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, அந்த டியூனிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஷாமி யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ணுங்க.